அமைச்சர் திரு முத்துசாமி இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கங்க. காங்கிரஸுடைய மூத்த தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு EVKS இளங்கோவன் காலமாயிருக்கிறார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி இருந்தார். அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் உங்களுடைய பணிகளும் ரொம்ப முக்கியமானது. திமுக சார்பு நிலை, திரு ஸ்டாலினுடைய ஆதரவாளர் என கடந்த சில மாதங்களாக அவருடைய பேச்சும் ரொம்ப வீரியமிக்கதாக இருந்ததையும் நம்மளால் பார்க்க முடிந்தது. உங்களுக்கும் அவருக்குமான தனிப்பட்ட உறவு நட்பு குறித்தும் நீங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். அண்ணன் இளங்கோ அவர்கள் நீண்ட நாட்களாக எங்களோடு நெருங்கி பழகியவர், மிக நீண்ட நாட்களாக. அது மட்டுமல்ல, தந்தை பெரியாருடைய குடும்பம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தால் எப்படி பார்க்கப்படும் என்று உங்களுக்கு தெரியும். அதோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார்கள். அதே போல அண்ணன் இளங்கோ அவர்களும் அவர் முதலமைச்சர் மீது மிகப்பெரிய மரியாதையும், கடந்த 3.5 ஆண்டு காலமாக முதலமைச்சர் அவர்களுடைய பணியை அவர் எவ்வளவு தூரம் என்னிடத்திலே பாராட்டி இருப்பார் என்பது எனக்கு தெரியும். எனவே அவ்வளவு தூரம் அவர்கள் மீது அக்கறை வைத்திருந்தவர். அது மட்டுமல்ல, அண்ணன் சம்பத் அவர்கள் ஈரோடை சார்ந்தவர், அவருடைய மகன். அவரும் பொதுமக்களிடத்திலே நல்ல பெயரை பெற்றவர். எனவே மிகப்பெரிய ஒரு குடும்பத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியிலே அவர் பணியாற்றினார். எதையும் யதார்த்தமாக, உண்மையை நேரடியாக, எதை பற்றியும் கவலைப்படாமல் சொல்லக்கூடிய ஒரு மனம் படைத்தவர் அவர். எனவே அவரை இழந்திருப்பது என்பது அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல, எங்களை போன்ற அனைவருக்கும், ஈரோட்டு மக்கள் அனைவருக்குமே அது மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதாவது பெரிய இழப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். எனவே அந்த குடும்பத்தாருக்கு ஈரோடு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக, எங்களுடைய சார்பாக, எங்களுடைய மனமார்ந்த ஒரு ஆறுதலையும், என்றைக்கும் அந்த குடும்பத்தோடு நாங்கள் இருந்து, அவர் அண்ணன் அவர்கள் இருக்கிற பொழுது எப்படி அந்த குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் காங்கிரசிலையும் சிறப்பாக இருந்ததோ அதே போல தொடர்ந்து இருக்க எங்களுடைய பணிகளும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி சார். இணைப்பில் உள்ள கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு.